அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் பல்வேறு விதமான போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாம் இருக்குது, மெயின் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த தேர்வுக்கு பயணம் வைக்கலாம். நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா டெலிகிராம் மூலியமாக நம்ம இலவச முழுமதி தேர்வு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ டெலிகிராம் நிறைய பேர் இருப்பவர்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு யூடியூப்பில் தான் அதிகமாக இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்றதுனால ஸோ இந்த யூடியூப் வழியாக உங்களுக்கு வந்து இந்த இலவச மாதிரி தேர்வு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபுல் மார்க் டெஸ்ட் ஃப்ரீ இலவச முழு மாதிரி தேர்வு எப்பொழுது நம்ம கொடுக்க போகிறோன்றதும் இந்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ரைட்டா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு வந்து தெரியும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 65 கேள்விகள் கேட்பாங்க. ரைட்டா? இதில் தமிழ் 25 கொஸ்டின் வரும், மீதெல்லாம் வந்து நமக்கு பொது அறிவு கேள்விகளாக வரும். ஸோ அதில் நமக்கு தெரியும் சயின்ஸு, கொஞ்சம் சோசியல், கொஞ்சம் மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ப்ளஸ் வந்து கொஞ்சம் அந்த தூய்மை சம்மந்தப்பட்டது, இந்த ஆஃபீஸ் ரிலேட்டடான சில கேள்விகள் மேபி வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் வித் ஆன்சர் கீயோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு சார் இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்களா சார், என்ன சார் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் கொடுத்ததை விட ரொம்ப ஈஸியாகவே கேட்பாங்க. இதை விட அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு ஈஸி நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதை விட ரொம்ப ஈஸியாகவே கேட்பாங்க. ஏன்னா நடந்து முடிஞ்ச தேர்வுகள்லாம் அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ரைட்டா? ஸோ லாஸ்ட் டைமும் நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டெஸ்ட் பேஜ்லாம் நம்ம போட்டிருந்தோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா தரமாக கொஸ்டின் எடுத்து நம்ம வச்சோம். ஆனால் அவங்க மொக்கையான கேள்விகளாக கேட்டுட்டாங்க. ஸோ அப்போ வந்து டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்டாக சொன்னாங்க, என்ன சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு நல்லா கொஸ்டினாக கொடுத்தீங்க, அவங்க ரொம்ப ஈஸியாக கேட்டாங்களே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப ஈஸியாகவே கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நடந்து முடிஞ்ச தேர்வுகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எளிமையான ஒரு கேள்விகளாக எப்படி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், இந்த ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எழுத போகிறீங்க, அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு புரிதல் வேணுன்றதுக்காக அது 65 நாட்கள் வந்து நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெஸ்ட்டு எழுதிட்டு ரைட்டா அப்படியே ஆன்சர் கீ பார்த்துறாங்க. டெஸ்ட்டாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 65க்குமே வந்து ஆன்சருக்கு வந்து நான் டெக்னிக்கல் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். ரைட்டா? செக் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை போட்டதில் ஒரு 60 கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஓகே, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நிச்சயம் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா 65க்கு நம்ம இதை நம்மளால் வந்து 60 வந்து கிராஸ் பண்ணி போக முடியுது அப்படின்றத கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இலவச முழு மாதத்தை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? கண்டிப்பாக டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சருக்கு வந்து செக் பண்ணுங்கள். பிடிஎஃப் லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட்டா? டெலிகிராமில் நேற்று நான் போட்டுட்டேன். சரி சார், அடுத்த ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுக்குறேன்றீங்களா, அது எப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ வர வியாழக்கிழமை. ரைட்டா? வியாழக்கிழமை நம்ம டெலிகிராமில் கொடுப்போம். ரைட்டா? இது வரைக்கும் நம்ம டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டெலிகிராம் வச்சிருந்தீங்கன்னா வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சர்ச் பண்ணாலே ஒரு 45,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க டெலிகிராமில். அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வியாழக்கிழமை காலையில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். ஸோ ஈவினிங் வாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவேன். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஒரு 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுன்றது அந்த மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக நான் வந்து மேக் பண்ணேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ஒரு சில சந்தேகம் கேட்டிருந்தீங்க. சார் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து எக்ஸாம் சென்டராக போட்டிருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் போட்டிருக்காங்க. ஏன் அப்படி போட்டான்னு தெரியல. மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட், அதாவது இப்போ அப்ளை பண்ணுவாங்க, இப்போ எக்ஸாமுக்கு வந்து எழுத போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மட்டும் எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது டிகிரி முடித்தவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம தமிழகத்தில் உயர்கல்வியில் நாம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரெகுலர் காலேஜ்லையோ அல்லது தொலைதூர டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ வந்து நீங்கள் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள் இல்லை, 10th 12th தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியல. அப்போ 10th 12th மட்டுமே முடிச்சவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதில் சில பேர் ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணக்கூட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும். வேகன்சியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜாப் வந்து சென்னை மற்றும் மதுரைன்னு சொன்னாங்க. சில பேர் அதனால் கூட மேபி அங்கெல்லாம் நான் போய் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால கூட அப்ளை பண்ணாமல் வந்திருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சென்னை தான் போட்டிருக்காங்க. ஒரே சென்டரில் போட்டிருக்காங்களா பல்வேறு விதமான சென்டரில் போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு சென்னையில் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்கன்னா அது பர்டிகுலர் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரே சென்டர் போட்டிருக்காங்களா இல்லை வெவ்வேறு சென்டர் போட்டிருக்காங்களான்றதை நம்ம பார்த்துக்கலாம். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா சென்னையில் போடாமல் சென்னையிலையும் போட்டிருக்கலாம். ப்ளஸ் வந்து தமிழகத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 பிளேஸில் போட்டிருக்கலாம். மேஜர் சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, திருச்சி,
சேலம், கோயம்புத்தூர், அந்த பக்கம் மதுரை, இல்லை திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி முக்கியமான சிட்டிகளில் மட்டும் ஒரு 4-5 சென்டர்லாவது போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா அப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வரணும், இல்லை வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இல்லையா. பக்கத்தில் சென்னைக்கு நீராக இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்னை விட்டு ரொம்ப அவுட்டர் இருக்கிறவங்களுக்கு சென்னைக்கு போய் வந்து எழுதணும், அதுவும் அந்த பர்டிகுலர் டைமில் போகணும், ரீச் ஆகணும் போது முன்கூட்டியே போயிட்டு ரூம் எடுக்கணும், தங்கணும், அந்த இடம் தெரியாத இடத்துக்கு நம்ம அந்த டைமுக்கு வந்து போகணுன்ற போது கண்டிப்பாக ஒரு மாற்றுத்திறனாளிகளாகவோ இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி ரிஸ்க் ஆக்கிறவங்க வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கணும். பட் அதுக்கு வந்து அவங்க செலவு அதிகமாகும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அங்கே போய் வைக்கணும், சேஃப்டி அங்கேருந்து எக்ஸாம் முடிச்சுட்டு கொண்டு வரணும், இந்த டிரான்ஸ்போர்ட்டு செலவுகளாகும், அது எக்ஸாம் நடத்துவதற்கான செலவு அதிகமாக ஆகும் அப்படின்றதெல்லாம் மேபி அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் நாம் அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதை வச்சு அவங்க வச்சிருக்கலாம். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா தமிழகத்தில் ஒரு 4-5 இடத்துலையாவது வந்து எக்ஸாம் சென்டர் வச்சுருக்கலாம். பட் சென்னை மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் ரீசன் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து கம்மியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா. ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சென்னையில் உங்களுக்கு வந்து எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் உட்காந்து படிங்க. ரைட்டா. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ், சயின்ஸு, சோசியல், கொஞ்சம் பேசிக் மேக்ஸ், கூட்டல் கழித்தல் மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இந்த லோயர் கிளாஸ் 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பேசிக் மேக்ஸும் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து படிச்சுட்டு போங்க. ரைட்டா. தமிழில் நமக்கு 25 வினாக்கள் வருது. ரைட்டா. ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு புக் பேக்கு, நூல்வெளி, கொஞ்சம் இலக்கணம் அதை மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களால் வந்து 60க்கு மேலே மெயின் எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ எழுதி பாருங்கள். எழுதி முடிச்சுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் 65க்கு எத்தனை கேள்விகள் வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட மாடல் கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.